ஒபதியா என்று ஒரு மனிதனை இங்கு வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஒபதியா என்ற வார்த்தையுடைய அர்த்தம் சர்வன்ட் ஆஃப் த லார்ட், தேவனுடைய ஊழியக்காரன். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறேன், God expects everybody to be a servant of the Lord. Amen. We are not servants of this world, but we are only servants of God. And servanthood is not equivalent to leadership, but leadership is something concluded with the servanthood. அர்த்தம், நாம் இந்த உலகத்துடைய வேலைக்காரர்கள் அல்ல, நாம் தேவனுடைய வேலைக்காரர்கள். Praise the Lord. வேலைக்காரர்களாய் ஊழியக்காரர்கள் என்று சொல்பவர்கள், ஊழியம் என்பது தலைமைத்துவத்தை சார்ந்ததல்ல, ஆனால் தலைமைத்துவம் ஊழியத்தை சார்ந்தது. ஆமென். இந்த காலவில் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிற விஷயம், எலியா வந்திருக்கிறேன் என்று உன் ஆண்டவனுக்கு சொல். ஆமென். ஒபதியா என்ற மனிதனை முதலாவது உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். ஒபதியாவை குறித்து பார்க்கிற நேரத்தில் ஒபதியாவுடைய விசேஷம், யெசபேல் தீர்க்கதரிசிகளை யெசபேல் கொன்று போட்ட போது அவன் என்ன செய்கிறானாம், நீங்கள் கீழே அங்கு ஒரு சில பகுதிகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 100 பேரை ஒவ்வொரு கபியிலே 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? ஆமென். ஒபதியாவுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர், அவன் தன்னுடைய ராஜாவாகிய ஆகாபுக்கு உண்மை உள்ளவன். பட் அட் தி சேம் டைம் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் கொன்று போடப்படும் போது அவர்களுக்காக ஷெல்டரை உண்டாக்கும்படியாய், அவர்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய், அவர்களை பராமரிக்கும்படி முன் வந்த ஒரு ஊழியக்காரன். ஆமென். இந்த காலையில் நான் முதலாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம், God expects us to do some kind of servanthood for the minister of gospel. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக, தேவனுடைய சபை நஷ்டப்படாதபடி, தேவனுடைய ஊழியங்கள் நஷ்டப்படாதபடி அவர்களுக்காக பராமரிக்கிற ஒரு பெரிய பொறுப்பை ஒரு ஊழியமாய் கர்த்தர் ஜனங்களுக்குள் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் யெசபேல் இப்பொழுது எலியாவுடைய நிமித்தமாய் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக நிற்கிறார். தீர்க்கதரிசிகளை கொன்று போடும்படி அவள் ஒரு சேனையை திரட்டிக் கொண்டு எலியாவை தேடி ஒவ்வொரு இடமாய் அலைந்து கொண்டிருக்கிறாள். இந்த சூழ்நிலையிலே சில ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் ஒபதியா ஆண்டவருக்கு அவசியம். ஆமென். What is the meaning of the servant of the Lord? தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லும்போது அர்த்தம் என்ன? நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருப்பது, ஊழியம் என்று சொல்வது பிரசங்கம் பண்ணுவது, ஊழியம் என்று சொல்வது மற்றவர்களுக்கு கைகளை வைத்தல், இதெல்லாம் ஊழியம் அல்ல. It is not servant. It is the God's leadership, God's உக்கிரானத்துவம், ஆண்டவர்கள் மேலே வைத்திருக்கிற அபிஷேகம். ஊழியம் என்பது சேவை செய்வது, சர்விங் ஒன் அனதர். இந்த ஊழியம் யாருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாராம்? ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் இந்த ஊழியத்துடைய பங்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொரு மேலும் கர்த்தர் ஊழியத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆமென். ஆமென். உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். You have to do your servanthood. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம், ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அது பலவிதமான ஊழியமாக இருக்கலாம். ஒருவேளை ஜெபிக்கிற ஊழியமாக இருக்கலாம்,
ஒருவேளை உதவி செய்கிற ஊழியமா இருக்கலாம், ஒருவேளை பரிந்து பேசுகிற ஊழியமா இருக்கலாம், ஒருவேளை பராமரிக்கிற ஊழியமா இருக்கலாம், ஒருவேளை ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுகிற ஊழியமா இருக்கலாம், ஒருவேளை போதிக்கிற ஊழியமா இருக்கலாம். எந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. If you are not serving in the army, then you are not fit in the army. Amen. ஒரு சேனையிலே நீ சேவை செய்யாவிட்டால் அந்த சேனையிலே நீ ஃபிட் ஆக மாட்டாய். ஆமென். இப்ப இருக்கிறவர்களை பார்த்து கேட்கிறேன், are you fit in the army? நீங்கள் சேனையிலே சரியான ஊழியக்காரனா இருக்கிறீர்களா? ஆமென். தேவனுடைய விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும், are you fit in the army? நேற்று அந்த தியாலஜிக்கல் கான்ஃபரன்ஸ்ல கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து ஒருவர் வந்து ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணினார். நான் பெந்தேகோஸ்தே சார்பில் பேப்பர் பிரசன்ட் பண்ணினேன். இன்னொருவர் புராட்டஸ்டன்ட் சார்பில் பேப்பர் பிரசன்ட் பண்ணினார். அவர் புராட்டஸ்டன்ட் சார்பில் பேப்பர் பிரசன்ட் பண்ணும்போது சொன்னார், சல்வேஷன் ஆர்மி அவர்களுக்கு மட்டும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்னவென்றால் தி சல்வேஷன் ஆர்மி. அவர்களுடைய வார்த்தை தி சல்வேஷன் ஆர்மி. அப்படி என்றால் ஆர்டிகிள் தி என்பது வேறு ஒரு ஆர்மி இல்ல, ஒரே ஆர்மி தான். ஆமென். அவர் சொன்னார், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், there is only one Christianity, that is the Christianity, there is no a Christianity. புரிஞ்சுதா நான் சொல்ற அர்த்தம்? அப்பொழுது நான் பேசும்போது சொன்னேன், எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் evangelism. நான் சொன்னேன், there is no evangelicalism, but there is only evangelism. அதாவது evangelicalism என்றால் அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சுவிசேஷம் சொல்வது சில சபைகளுக்குரியது. பெந்தேகோஸ்தே சபையா சுவிசேஷம் சொல்வார்கள், இல்லை என்றால் புராட்டஸ்டன்ட் சபையா அவர்கள் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு கன்வென்ஷன் போட்டு சுவிசேஷம் சொல்வார்கள். மற்ற சுவிசேஷம் சொல்வது மற்றவர்களுக்கெல்லாம் உள்ளதல்ல. ஆனால் that is called evangelicalism. பட் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சுவிசேஷம் சொல்வது ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் வைக்கப்பட்ட தலையாய கடமை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையில் முதலாவது நான் சொல்ல விரும்புகிற விஷயம், தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாய், அதை நிறைவேற்ற விசுவாசிகள் முன்வர வேண்டும். ஓபதியா represents the ministry. என்ன ஊழியம் அவன் செய்தானா? எசபேல் கொன்று போட தீர்மானித்த போது 100 பேரை பிடிச்சு 50 பேராய் இவன்கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நான் இப்படியாய் கற்பனை செய்கிறேன், வேதத்தில் இல்லை. இவன்கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பு இவர்களெல்லாம் கொன்று போடும்படி பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். இவன் என்ன செய்தான்? கெபியிலே வைத்து சாப்பாடும் கொடுத்து தண்ணியும் கொடுத்து பராமரித்தான். இந்த காலவெளியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஊழியம் மிக சைலண்டாக இருக்கலாம். இங்கு ஒபதியா கேட்கிறான், எலியாவே அது உமக்கு அறிவிக்கப்படவில்லையோ? நான் செய்த ஊழியர்கள் உமக்கு தெரியாதோ? அந்த ஊழியத்திற்கு போஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், அந்த ஊழியத்துக்கு மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். But the hidden ministry which you have given to the Lord, which you have done before the Lord, that God will honor you one day. அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் எலியாவுக்கு 3.5 ஆண்டுகளாய் இத்தனை சேனைகள் எலியாவை தேடின போதும் ஒருவருக்கு பிரத்யட்சமாகாத எலியா ஒபதியாவுக்கு பிரத்யட்சமானான். ஆமென். We have to understand the difference. இதுவரை எத்தனையோ சேனைகள் தேடின போதும் ஒபதியாவை போல ஒருவன் எலியாவை கண்டுபிடிக்க முடியல. அங்க நீங்க வாசத்தை பார்த்தா புரியும். 10ஆம் வசனம், உம்மை தேடும்படி என் ஆண்டவர் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமென். எலியாவை தேடுறதுக்கு ஆகாப் அனுப்பாத இடமே இல்லை. ஆனா யாருக்கு தான் எலியா பிரத்யட்சமானான்? ஒபதியாவுக்கு. ஏனென்றால் ஒபதியாவை குறித்து தேவனுடைய திட்டம், அவன் பராமரிக்கிறவன். ஒபதியாவை குறித்து தேவனுடைய திட்டம், கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஊழியத்தை நேர்த்தியாய் செய்கிறவன். ஒபதியாவை குறித்து தேவனுடைய திட்டம், ஆகாபின் நாட்களிலே தேவனுடைய
தேவனுடைய ஜனங்களை தனக்கென்று வைத்துக் கொள்ளுகிறவன். உபதியாவை குறித்து தேவனுடைய திட்டம் ஆகாபுடைய நாட்களுக்கு பின்பாகவும் இஸ்ரவேலுக்காக ஒரு கூட்டத்தை எழுப்பும்படி சில மிச்ச மீதிகளை வைத்திருக்கிறவன். நான் கடைசியில் சொன்ன வார்த்தைக்கு திரும்பவும் சொல்லுகிறேன். உபதியாவை குறித்த தேவனுடைய திட்டம் ஆகாபுக்கு பின்பாகவும் இஸ்ரவேலுடைய தேவனை ஆசிரிக்கிற, இஸ்ரவேலுடைய தேவனுக்கு உண்மையாக இருக்கிற தீர்க்கதரிசிகள் அழிந்து போகாதபடி சில மிச்ச மீதிகளை வைத்திருக்கிறவன் உபதியா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல? விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறேன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் பெரிய ஊழியம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் சில மிச்ச மீதிகளை வைத்திருக்கிற ஊழியம். இன்றைக்கு விசுவாசிகளுக்கு மேல வைக்கப்பட்டிருக்கிற தௌத்தியம் ஒரு பெரிய பிரிசர்விங் தௌத்தியம். நான் சில வருடங்களுக்கு முன்பாக கல்லூரியில படித்துக் கொண்டிருந்த நாட்களிலே பூனாவில் பிலிம் ஆர்கியூஸ் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது இந்தியாவில் வந்த எல்லா திரைப்படங்களையும் வைத்திருக்கிற பிலிம் ஆர்கியூஸ். அதற்கு எங்களுடைய எக்ஸ்போஷர் இன்டர்ன்ஷிப் டூருக்காக நாங்கள் சென்றிருந்தோம். அப்போது அதனுடைய மேனேஜர் எங்களுக்கு காட்டும் போது அதனுடைய ஒவ்வொரு அறையாக சென்றார். இது 1950களில் வந்தது, இது 1970களில் வந்தது. அவைகளெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷனை போட்டு அந்த பழைய ஸ்பூலை வைத்திருக்கிறார்கள். அவைகளை பார்த்துவிட்டு நாங்கள் அந்த டூருடைய அடுத்த பகுதியாக சென்னை வந்தோம். சென்னையிலே பல ஸ்டுடியோக்கள், பல பெரிய நடிகர்கள், பெரிய நபர்கள் எல்லாம் சந்தித்து விட்டு கடைசியாக ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தோம். ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போகும்போது அங்கு பெருமையாய் காட்டினார்கள், இத்தனை ஆண்டுகளான எல்லா வீடியோ டேப்ஸ், எல்லா விதமான செய்தியினுடைய ஆடியோ டேப்ஸ் நாங்கள் ஆர்கியூஸ்லே பதுக்கி வைத்திருக்கிறோம். இவைகளை பதுக்கி வைக்க மிகப்பெரிய செலவுகளை செய்து கொண்டிருக்கிறோம். What is the need of a perseverance? எதற்கு பதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே வேதத்தில் வாசிக்கிறோம், உப்பு சாரமுள்ளது. சாரமற்று போனால் வெளியிலே கொட்டப்படுவதற்கு உப்பை எதற்காக உபயோகப்படுத்துகிறோம்? கெட்டு போகாமல் பதுக்கி வைக்கும்படி உப்பை உபயோகப்படுத்துகிறோம். அதே போல கர்த்தர் நம்மை பார்த்து, you are the salt of this world, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் சொல்லி இருக்கிறார். அப்படி நம்ம வேலை என்ன தெரியுமா? இந்த சுவிசேஷம் கெட்டு போகாதபடி, எசபேல் இந்த தீர்க்கதரிசிகளை கொன்று போடாதபடி, எசபேல் இந்த சுவிசேஷத்துடைய வல்லமையை, இஸ்ரவேலுடைய தேவனுடைய நன்மைகளை குறைத்து போடாதபடி அதை பாதுகாக்க மிச்ச மீதிகளை வைத்துக் கொள்ளும்படியாக தான் கர்த்தர் ஒபதியாவுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வைத்தார். ஆமென். So we have a greatest mission today. நமக்கு ஒரு பெரிய மிஷன் வைக்கப்படுகிறது. என்ன மிஷன் தெரியுமா? பாதுகாக்கிற ஒரு மிஷன். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் அதை இழந்து விட்டோம். அபிஷேகத்தை இழந்து விட்டோம். நம்முடைய வசனங்களை இழந்து விட்டோம். ஆவிக்குரிய ஐக்கியத்தை இழந்து விட்டோம். ஆவிக்குரிய உக்ரானங்களை இழந்து விட்டோம். அதை பாதுகாக்கிற ஒபதியாவுடைய ஊழியத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைக்கிறார். ஆமென். உறங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். மற்றவங்க அல்லேலூயா சொல்லுவாங்க, பட் எனக்கு எது என்னன்னா, உறங்குறவங்க இருக்கிறத விட போறது நல்லதுன்னு. ஆமென். தேவனுடைய வசனத்தை தெளிவாய் உட்கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் பாதுகாக்கிற ஒரு பராமரிக்கிற ஊழியத்தை கர்த்தர் ஒபதியாவுக்கு கொடுத்தார். நம்பர் 1. நம்பர் 2, இங்கு வாசிக்கிற இடத்துல விதமாய் வாசிக்கிறோம், அங்கு எலியா ஒபதியாவுக்கு முன்பாக பிரத்யட்சமாகிறான். ஒபதியாவுக்கு முன்பாக பிரத்யட்சமாகும் போது அங்கு எலியா அவரை பார்த்து சொல்லுகிறான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று ஒன்னு ஆண்டவனுக்கு சொல். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கு எலியாவை பார்த்து ஒபதியா பல டெஃபினிஷன் சொன்னாலும் எனக்கு மனசுல தோன்றுன தெரியுமா? ஒபதியா நினைச்சிருப்பான், நான் சொன்ன உடனே எலியாவை என்ன பண்ணுவாங்க? கொன்றுவாங்க.
அப்ப நான் இவ்வளவு நாளும் பாதுகாக்கப்பட்டு 100 பேரை பாதுகாத்து வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படிதான் உபதியா நினைத்திருப்பான். அதனாலதான் உபதியா என்ன செய்கிறான்? மறுக்கிறான். உபதியா சொல்லுகிறான், நான் சென்று சொன்னதுக்கு பின்பாக ஆவியான உண்மை எங்கேயாவது தூக்கிட்டு போயிடுவாரு. அப்புறம் இங்க வந்து ஆகாவை பார்த்தால் நீர் இருக்க மாட்டீர், ஏன் தலை உருளும். ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, இந்த வருஷ பரீட்சை நிறைய பேர் சொல்றது மாதிரி, ஆண்டவரே நீர் பிரைஸ் லார்ட், அவன் என்ன சொன்னான், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், ஆமென். அப்படிப்பட்ட ஆண்டவர் நான் என்னத்துக்கு ஆண்டவரை இதெல்லாம் உபயோகப்படுத்தணும், நான் பொதிஞ்சு கட்டி நல்லா வச்சிருக்கேன் சொல்லுவோம். ஆமென். அநேகர் தேவனுடைய சமூகத்தில் சொல்லுகிறது இப்படிதான், ஆண்டவரே நீர் இப்படிப்பட்டவர் இல்லையா ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்டவர் இல்லையா ஆண்டவரே, அதனால என்னுடைய தாளந்துகளை நீர் எனக்கு கொடுத்தவைகள் எல்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன், ஒதுக்கி பத்திரமா இருக்குது, நான் எப்ப வேணாலும் சாட்சி சொல்லலாம். 1990 இல்ல 90 60 போடுவோம், அந்த 60ல யாரும் இல்லையே வைப்பாங்க, ரைட், ஓகே. 1960களிலே ஆண்டவர் அபிஷேகத்தை போது என்னுடைய அபிஷேகம் பெரிதா இருந்தது. எத்தனை வருஷம் ஆச்சு? 60ன்னா 55 வருஷம் ஆச்சோ. இந்த 55 வருஷத்துக்கு அப்புறம் அபிஷேகம் எங்க போச்சு? ஆமென், ஹல்லேலூயா. எங்கேயோ பதிந்து வைத்திருக்கிறோம். எஜமானன் சொல்லுகிறான், நீ தாளந்த பயன்படுத்து. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தனுக்கும் தாளந்த அளவு பார்த்து தான் எஜமான் கொடுக்கிறான். இவனுக்கு கொடுத்ததே ஒரு தாளந்து, இதை பொதிஞ்சு வச்சு எஜமான் வந்த உடனே அப்படியே கொண்டு கொடுக்கிறான். ஆண்டவரே நான் ஒரு மாற்றம் இல்லாத கொடுப்பேன். அப்படி கொண்டு போனவனுக்கு என்ன பதில் தெரியுமா? இவனை கையும் காலையும் கட்டி புறம்பான இருளில் தள்ளுங்கள். அப்படி சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அது சொல்லுகிற காலம் சமீபமாயிருக்கிறது. உனக்கு கர்த்தர் கொடுத்த தௌசியத்தை, உனக்கு கர்த்தர் கொடுத்த விஷனை, உனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த மிஷனை நிறைவேற்றும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோம்னு சொன்னாலும் இவ்வளவுதான் சத்தம் வருதா? சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா சொல்ற ஊழியத்தை கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ஹெயில் ஜெகோவா, ஆண்டவரை துதித்தல். ஆண்டவரை துதிக்காம இருப்பதற்கு உங்களுக்கு வேற என்ன வேலை? ஆமென், ஆமென். ஆண்டவரை துதிக்கிறதை விட வேற என்ன வேலை? நேற்றைக்கு மாலையில கன்வென்ஷன்ல பேசும்போது சொன்னேன், சகரியா ஒரு பக்கம் தூபம் காட்டிக் கொண்டிருந்தான், மறுபக்கத்தில் ஜனங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்த போது தேவனுடைய மகிமை விளங்கினது, ஜனங்கள் அர்ப்பணித்தார்கள். அதன் நடுவிலே தேவதூதனானவர் தரிசனமானார். ஆமென். துதியும் ஜெபமும் ஒன்றாய் இணைகிற இடத்திலே அங்க தூதன் தரிசனமாகிறான். ஆமென், ஹல்லேலூயா. இது துதியே இல்ல, ஜெபம் இல்ல, உறக்கம். ஆண்டவரே எனக்கு ஒரு தரிசனம் தரல, எப்படி கிடைக்கும்? ஆமென். என்ன இல்ல, துதியும் இல்ல, ஜெபம் இல்ல. இன்றைக்கு காலையில இருந்து ஜெபித்தவர்கள் எல்லாம் ஒரு இல்லையா சொல்லுவோமே. ஆமென். இன்றைக்கு இந்த ஆராதனையில துதித்தவர்கள் எல்லாம் ஒரு இல்லையா சொல்லுவோமே. ரெண்டு இல்லாத கேஸ் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. சகரியா பேசுற தூபம் காட்டினான், ஜனங்கள் ஜெபித்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே அப்பொழுது தேவதூதனானவர் தரிசனமானார். நீ தரிசனத்தை பெற வேண்டும் என்றால் துதியும் ஜெபமும் ஒன்றாய் சேர வேண்டும். இந்த பகுதிக்குள்ளாய் கடந்து வருவோம். இங்கு வருகிற விதமாய் வாசிக்கிறோம், ஒபதியா அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு முதல்ல சொன்னேன், பிரிசர்வரன்ஸ், மிச்ச மீதிகளை பாதுகாக்கிற பராமரிக்கிற பொறுப்பு. இரண்டாவது அவனுக்கு இப்போது பயம். எலியா பிரத்யட்சமான போது இதை போய் சொன்னா என்ன நடக்கும் என்று பயம். அநேகருடைய ஜீவிதத்தில் இப்படிதான்.
அதுக்கு ஒரு சாக்கு போக்கு, ஆண்டவரே நான் அப்படி செய்யற ஆண்டவரே, நான் இப்படி செய்யற ஆண்டவரே, எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் மட்டும் முடியட்டும் ஆண்டவரே. அதுக்கு முதல்ல சொல்லுவாங்க, எனக்கு பிள்ளை கொஞ்சம் இப்ப கேஜி லெவல் கொஞ்சம் படிச்சு மேல வந்ததுக்கு அப்புறம் நான் வாரத்துக்கு ஒரு நாள் ஊழியம் செய்ய ஆண்டவரே. எத்தனை பேர் சொன்னவங்க இங்க இருக்கீங்கன்னு யோசித்து பாருங்க. அடுத்து பிள்ளை கொஞ்சம் படிச்சு வந்த உடனே இப்போ நைட்ல நிறைய அசைன்மெண்ட், பிள்ளைக்கு நான் கூட இருக்க வேண்டியிருக்கு, டியூஷனுக்கு போயிட்டு பிந்தி வருவா, அதனால பிள்ளை 12th முடிக்கட்டு. 12th முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஜினியரிங், இப்ப பிள்ளை தூங்காம இருக்க, நான் டீ போட்டு கொடுக்கணும் இல்ல பாஸ்டர், அதனால நான் கொஞ்சம் இருந்துக்கிறேன். அதுக்கடுத்து பிள்ளைக்கு கல்யாண வயசாச்சு, பிள்ளை இப்ப நான் பிள்ளை கல்யாணம் பிள்ளை என்ன கிட்ட கொடுக்க அடுத்து பாட்டி, அப்படி பாட்டிக்கு ஒரு பெரிய பெரிய இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிஞ்சு பாஸ்டர் இப்ப உட்காரவே முடியல, நீ என்னையும் ஊழியம் செய்ய போற. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆம்பளைகள் இப்ப அல்லேலூயா சொல்றாங்க, ஏன்னா நாங்க இந்த கோஷ்டியில இல்ல, இதெல்லாம் பொம்பளைங்க கதை அப்படிங்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். வேதத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். உபதியா சாக்கு போக்கு சொல்ல துவங்கினான். அது நடந்தது என்ன தெரியுமா? அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நீ போய் சொல்லு. ஆமென். நீ போய் சொல்லு. ஏன் தெரியுமா? கர்த்தரை அனுப்பக்கூடிய காலம் வந்து விட்டது. The time has come to show me. என்னை காட்டுகிற நேரம் வந்திருக்கிறது. இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இரண்டாவது மினிஸ்ட்ரி, உபதியாவுடைய இரண்டாவது மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா? To say, to messenger, to message or to be a messenger of God's time. தேவனுடைய காலத்தை செய்தி சொல்லுகிறவனாய் உபதியாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். தேவனுடைய காலத்தை செய்தி சொல்லுகிறவனாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய இன்னொரு ஊழியம், முதல்ல சொன்ன பராமரிப்பின் ஊழியம், இரண்டாவது ஊழியம் தேவனுடைய காலத்தை அறிவிக்கிறவர்களாக, செய்தி சொல்லுகிறவர்களாகிய ஒரு தௌத்தியத்தை கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும், காலம் கடைசி. இதை குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். We should be aware of the last days. கடைசி காலங்களுடைய அறிவு இருக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. நேற்று மாலையிலே அந்த theological conferenceல நான் சொன்னேன், Indian churches failed. இந்தியாவுடைய சபைகள் தோற்று போனோம். Because Indian churches failed in the demographic status. ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன், என் கையில ஃபுல்லா இல்ல, ஆனால் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறத சொல்றேன். இந்தியாவிலே கிறிஸ்தவம் 2000 ஆண்டுகள் ஆனது. ஆப்பிரிக்காவிலே கிறிஸ்தவம் போய் 1200 ஆண்டுகள். இந்தியாவிலே கிறிஸ்தவர்களுடைய சதவீதம் 2.6, 2 அல்லது 2.3, ரெண்டும் மாறி மாறி சொல்றாங்க. ஆப்பிரிக்காவிலே கிறிஸ்தவர்களுடைய சதவீதம் 60%. ஆமென். இந்தியாவிலே 2.6, ஸ்ரீலங்காவிலே 7.1, மியான்மர்ல 9.7, பிலிப்பைன்ஸ்ல 67.7. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க எல்லாம் கிறிஸ்தவம் 1000 ஆண்டுகள் தான் ஆனது. அது இந்தியாவில் என்னாச்சு? நான் சொன்னேன், we failed, Christianity failed. ஏனென்றால் இந்தியாவில் அந்த கிறிஸ்தவம் உண்மையான கிறிஸ்தவத்தை பரப்பாதபடி இந்தியாவின் கிறிஸ்தவம் சபையினுடைய ஆளுகைகளை உருவாக்க தொடங்கினது. They made an East India Company. They want to Christianize through the colonization. காலனி ஆதிக்கத்தை உருவாக்கி கிறிஸ்தவத்தை பரப்ப தொடங்கினார்கள். அதுதான் இந்தியாவில் வந்த தோல்வி என்று சொன்னேன். ஆமென். அல்லேலூயா. கடைசியில் முடிக்கும் போது சொன்னேன், இந்தியாவில் கிறிஸ்தவம் உருவாக்கின மாற்றம் வேறு ஒன்றுமில்லை, சாரி ஜீன்ஸ் ஆகியிருக்கிறது, டோட்டி பேண்ட்ஸ் ஆகியிருக்கிறது. புரிஞ்சுதான் நான் சொன்ன அர்த்தம்? இந்தியாவில் கிறிஸ்தவம் ஏற்படுத்தின மாற்றம் சாரி ஜீன்ஸ் ஆனது, டோட்டினா வேஷ்டி என்னவா மாறுச்சு? பேண்ட் ஆச்சு. அவ்வளவுதான் மாற்றம், வேற ஒரு மாற்றம் வரல.
ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவனுடைய சபை சுவிசேஷத்தை உண்மையாய் சொல்வதற்கும் காலங்களை அறியாத பட்சத்திலே தேவன் நமக்காக காத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை ஏன் தள்ளி போகிறதுன்னு கேட்டா, நீங்க இன்னும் சுவிசேஷத்தை சொல்லல. ஆமென். நீங்கள் இன்னும் தேவனுடைய பாரத்தை வெளிப்படுத்தவில்லை, தேவனுடைய நேரத்தை நீங்கள் அறிவிக்கவில்லை. இப்பொழுது எலியாவை உபதியாவை பார்த்து எலியா சொல்லுகிறார், நீ போய் சொல்லு, you are the messenger, நீதான் அதற்கான தூதுவன், நீ போய் சொல்லு நான் வந்திருக்கிறேன். ஆமென். நம்ம பாட்டு பாடுறோம் ரூமுக்குள்ள, இயேசு ராஜா வந்திருக்கிற, கையை தட்ட, அப்பா என்ன ஆட்டம் பாட்டம், இயேசு ராஜா வந்திருக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எங்க சொல்லணும் தெரியுமா? வெளியே சொல்லணும். ஆமென். நாகர்கோவில்ல கௌரி சங்கர்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. எத்தனை பேர் போயிருக்கீங்க தெரியல. நாகர்கோவில் போற வழியில அங்க நிறைய வாசகங்கள் எழுதி வைத்திருப்பான். அதுல ஒரு வாசகம், குறையை எங்களிடம் சொல்லுங்கள், நிறையை பிறரிடம் சொல்லுங்கள். பார்த்திருக்கீங்களா? குறையை நீங்க தான் ஒன்றும் பார்க்க மாட்டீங்களா, சோப்பு கிடைச்சா அள்ளி அடிக்கிற கேசுங்களா? ரைட், ஓகே, பரவாயில்ல. குறையை எங்களிடத்தில் சொல்லுங்கள், நிறையை பிறரிடம் சொல்லுங்கள். எத்தனை பேரிடம் இந்த ஆண்டுல இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேரிடம் இந்த ஆண்டுல அவருடைய நாளை குறித்து சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேரிடம் இந்த ஆண்டுல நாம் பெற்ற சந்தோஷத்தை பகிர்ந்திருக்கிறோம்? எத்தனை பேரிடம் நமக்குள்ளாக தேவன் மாற்றின மாற்றத்தை நாம் பகிர்ந்திருக்கிறோம்? விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறேன், உபதியாவை பார்த்து எலியா சொல்லுகிறான், போய் சொல்லு, ஆகாவை பார்த்து சொல்லு, நான் வந்திருக்கிறேன், அவன் தேடுற ஆளு நான் தான். இன்றைக்கு நமக்கு இருக்கிற தேசம் நமக்கு சாதகமாயில்லை. தேசத்தினுடைய எல்லா அமைப்புகளும் நமக்கு கிறிஸ்தவத்துக்கு எதிராக டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிறது. கடந்த நாளிலே நியூ எஜுகேஷன் பாலிசியை குறித்து நான் இடத்துல பேசும்படியாக அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த நியூ எஜுகேஷன் அந்த பாலிசியை குறித்து படித்துக் கொண்டிருந்தேன். I was so shocked. என்னவென்று தெரியுமா? 15 ஆண்டுகளுக்கு முன்பாக எஜுகேஷன் பாலிசி உருவாக்கப்பட்ட எஜுகேஷன் பாலிசி தற்போதைய அரசு மாற்றிக்கொண்டிருக்கிறது. கல்வியுடைய பாலிசி மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போது புதிய ஒரு திட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கான வெரிஃபிகேஷன் குமரி மாவட்டத்திலும் முடிந்துவிட்டது. அந்த புதிய திட்டம் இவ்விதமாய் சொல்லுகிறது, புதிய திட்டத்தின்படியாக சமஸ்கிருதம் கட்டாய மொழியாய் வருகிறது. யோகா பிடி பீரியடுக்கான மாரல் எக்ஸசைசஸ் ஆக யோகா வருகிறது. நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்லுகிறது, the Vedic exercises, Vedic medicines to be re-researched and reinstated in the national policy. Amen. என்ன நடக்கிறது என்பதை விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எதை காட்டுகிறது? கடைசி காலங்களிலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான, தேவனுடைய கிறிஸ்துவ சபைகள், தேவனை நேசிக்கிற ஜனங்களுக்கு விரோதமான கூட்டங்கள் கூடுவார்கள். They will make policies. இந்த காலவெளியில் விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் நினைக்கிறதே போல எல்லாம் சைலண்டாக இருக்கிறது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிமட்டத்திலே இருந்து எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கும்படியான திட்டங்கள் கரெக்டா போயிட்டு இருக்குது. ஆமென். இப்ப இருக்கிறதுல இந்த அரசுக்கு பிரசிடென்ட் மட்டும்தான் இடையூறு. பிரசிடென்ட் காலாவதி இன்னும் 8 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 மாசமா 9 மாசமா இருக்குது, அவ்வளவுதான். பிரசிடென்ட் காலாவதி முடியும் போது புதிய பிரசிடென்ட் நியமிக்கப்படுகிற நேரத்தில் திட்டங்கள் அமலுக்கு வரும். ஆமென். ஒருவேளை அதற்கு அப்புறம் நாம் இப்படி ஆராதிப்பதற்கு கூட அரசு பெர்மிஷன் வாங்க வேண்டியது வரும். Praise the Lord. நம்முடைய செய்திகள் கூட அரசுடைய தணிக்கை குழுவுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் வரும். ஏனென்றால் நான் எஜுகேஷன் பாலிசியில இன்ஸ்டிடியூஷன் பாலிசியை படித்துக் கொண்டிருந்தேன். தற்போது ஒரு எஜுகேஷன் போர்டுடைய பிரசிடென்டாக என்னை வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதில் பேசும்படியாக நான் அதை படித்துக் கொண்டிருக்கும் போது
மூன்று ஸ்கெடியூல்ஸ், 3 செக்ஷன் முழுக்க ஒரு பள்ளியிலே எந்த விதமான மத ரீதியான கோட்பாடுகளும் சொல்லக்கூடாது என்பதை விளக்குவதற்கு மொத்தம் இருப்பது 7 பேரா. அந்த 7 பேரால 3 பேரா வச்சிருக்கான். ஆமென். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அதுக்கு ஆழம் புரிகிறது தெரியவில்லை. அதாவது ஒரு ஸ்கூல்ல எந்த விதமான ஒரு ஸ்கூலா இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் அதற்குள்ளாக மத ரீதியான கூட்டங்கள் நடத்தக்கூடாது, மத ரீதியான வார்த்தைகள் உபயோகிக்க கூடாது. நமக்கு நன்றாக தெரியும், இந்தியாவிலே அதிகமாக இருப்பது கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள், அதிகமாக இருப்பது கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்படி என்றால் இந்த அரசுடைய டார்கெட் எங்க இருக்கிறது? அரசுடைய டார்கெட் இந்த கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனை டார்கெட் பண்ணியே பாலிசி எழுதக்கூடிய அளவில் அரசு வளர்ந்திருக்கிறது என்றால் ஒன்றை சொல்லுகிறேன், இந்த அரசுக்கு ஆகாபுக்கு சொல்ல வேண்டிய உபதியாக்கள் இன்றைக்கு அவசியம். ஆமென். சொல்ல வேண்டிய உபதியாக்களாக தான் எலியா சொல்லுகிறார், நீ போய் தைரியமா போய் சொல்லு, நீ பயப்படாத, ஏனென்றால் நான் வந்திருக்கிறேன், நான் சொல்லுகில்லாத மழையோ பதியோ பெய்வதில்லை என்று சொன்னது நான் தான். இன்னைக்கு சொல்லு, இனி மழை பெய்யும், நான் சொல்லில்லாமல் நடக்காது, உன்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு வா, என்னுடைய தீர்க்கதரிசி நான் என்னுடைய தெய்வத்தோடு கூட நானும் ஜெபிக்கிறேன், அக்கினி எங்கே இறங்குகிறதோ அங்கே தேவனுடைய மகிமை வழங்கும். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே உபதியாக்குடைய ஊழியம் டைமென்ஷன் இஸ் டிஃபரண்ட். முதல்ல சொன்னேன் பராமரிப்பு ஊழியம், இரண்டாவது தூதுவ ஊழியம் மெசஞ்சர், மூன்றாவதாக ஒரு ஊழியத்தை கூட சீக்கிரமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உபதியாவுக்கு கொடுக்கப்பட்ட மூன்றாவது கான்ஃபிடன்ஸ் மினிஸ்ட்ரி என்னவென்றால் எலியாவை காண்பிக்கிற இடத்தை நியமிக்கிற ஒருவன். ஆமென். He is the person to make a field for God to be displayed. தேவன் டிஸ்ப்ளே பண்ணப்படும்படியா, அதாவது தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்படும்படியாய் அதற்கான இடத்தை அல்லது ஆகாபும் தேவனும் சந்திக்கிற இடத்தை ஏற்பாடு செய்கிற ஊழியம் உபதியாவுடைய ஊழியம். ஆமென். நான் சொல்லுகிற அர்த்தத்தை இன்னும் நமக்கு புரியும்படியாய் சொல்லுகிறேன். தேவனும் நமக்கு எதிராக இருக்கிற சத்துருவும் சந்திக்கிற இடத்தை ஏற்படுத்துகிற ஏற்பாடு செய்கிற ஊழியத்தை கர்த்தர் உபதியாவுக்கு கொடுத்திருந்தார். அதே போல் இன்றைக்கு சபைக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். We are here to make a platform for a display of God. தேவனுடைய டிஸ்ப்ளேயை அல்லது தேவனை வெளிப்படுத்த பிளாட்ஃபார்ம் உருவாக்க கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். ஆமென். We are called to make a platform. கடந்த நாள் இந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் வைக்கும் போது திடீர்னு சில பையன்மாரு குறிஞ்சு நின்னானுங்க, குறிஞ்சு நின்று ஏறி நில்லுங்கன்னானுங்க. நான் சொன்னேன், என்னடா பாஸ்டர் ஊழியத்துக்கு தானே அப்படின்னானுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குறிஞ்சு நின்று ஒருத்தர் மேலே ஏறினா எப்படி இருக்கும்? ஏறி நின்று ஃப்ளக்ஸ், ஏன்னா வைக்கிறதுக்கு சரியான அதுக்கான ஏணி அதெல்லாம் சரியா இல்லை, குறிஞ்சு நின்னானுங்க. நான் அதை எதற்கு ஒப்பிடுகிறேன் என்றால், it is a platform for God. அது தேவனுடைய காரியத்தை செய்யும்படி தேவனுடைய பிளாட்ஃபார்ம். அதே போல இன்றைக்கு தேவனுடைய மகிமை அக்கினி இறங்குவதற்கு பிளாட்ஃபார்ம் உருவாக்குற வேலையும் கர்த்தர் உபதியாவுடைய கையில தான் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த உபதியாக்கு வேலையில் இன்னும் பெரிய வேலை இருக்கு. அங்க இடிந்து கிடக்கிற பலிபீடங்கள் எல்லாம் செப்பனிடப்பட்டு அவைகள் வைக்கப்பட்டு 12 கற்கள் எடுத்து வைக்கப்பட்டு அதன் மேலே பரிபொருள் வைக்கப்படும் போது அக்னி அதை பட்சித்து போடுவதை, அது எலியாவின் தேவமே தெய்வம் என்று ஜனங்கள் ஆர்ப்பரிப்பதை, இஸ்ரவேலுடைய தேவனுடைய மகிமையை ஜனங்கள் காண செய்வதற்கு அதற்கான பிளாட்ஃபார்ம் வேலை போடுற ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு விசுவாசியுடைய கையிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எல்லா இடத்திலையும் பாஸ்டர் அங்க ஒரு கூட்டம் நடத்தும், இங்க ஒரு கூட்டம் நடத்தும், பிளாட்ஃபார்ம் போடுறதுக்கு இல்ல. இது என்ன பிளாட்ஃபார்ம் தெரியுமா? தேவனுடைய மகிமை இறங்குறதற்கு
பலிபீடங்களை உருவாக்குகிற பிளாட்ஃபார்ம். It is building the sacrificial altar. ஆமென். இந்த நாட்களில் தேவனுடைய மகிமையை டிஸ்ப்ளே பண்ணுவதற்கு, தேவனுடைய மகிமை விளங்க செய்வதற்கு God needs somebody to be a platform. ஆண்டவருக்கு யாராவது ஒரு அவசியம். தேவன் தம்முடைய மகிமையை சும்மா வெளிப்படுத்த முடியாது. அதை வெளிப்படுத்துவதற்கு சில பிளாட்ஃபார்ம் அவசியம். நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன். உங்க பக்கத்துல வியாதியோடு இருக்கிறார்களோ அவங்க பத்தியில ஒருவேளை உங்களுக்கே வியாதி இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கே வியாதி, நான் என்ன பண்ணுவேன்? விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே நீ சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி ஜெபிக்கிறேன், இந்த வியாதி நீங்குவதான் ஜெபிங்க. கர்த்தர் இந்த இடத்துல தேவனுடைய மகிமை விளக்குவார். ஒருத்தங்க பிரச்சனையோடு கூட இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து தேவனுடைய வசனத்தை சொல்லுங்கள், அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். அந்த இடத்தில் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அங்கே தேவனுடைய மகிமை விளங்கும். ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரோ அவரை பார்க்க போகும்போது விசுவாசிகள் ஜெபித்து விட்டு வாருங்க. எத்தனை விசுவாசி ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொருத்தரை பார்க்க போகும்போது ஜெபம் பண்ணிருக்கீங்க? ஆமென். நீங்க ஹாஸ்பிட்டல்ல உங்க சொந்தக்காரனா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், நீங்க போய் பார்க்கும்போது சொல்லுங்க, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணட்டுமான்னு கேளுங்க. நீங்க ஜெபித்து விட்டு வரும்போது அந்த வியாதி விலகும். அதுக்கு பாஸ்டர் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எனக்கு பாஸ்டர் சொல்லட்டான்னு கேட்காதீங்க. நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிவிட்டு ஜெபித்து விட்டு பிரசோடி எலியாவை குறித்து பார்க்கும் நேரத்தில் எலியா விதமாய் செய்கிறான். ஆகாபை பார்த்து சொல்லுகிறான், நான் சொல்லுகில்லாத மழையோ பனியோ பெய்வதில்லை என்று சொல்லிட்டு வந்திருந்தான் ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட், என்ன வெட்கப்படுத்தாத ஆண்டவரே. ஹல்லேலூயா. எலியா எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம், எலியா மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபித்தான். மழை பெய்யும்படி ஜெபம் பண்ணல. எதுக்கு ஜெபம் பண்ணா? ஏன் அப்படி ஜெபம் பண்ணா? ஏனென்றால் இவன் அங்க போய் சொன்னது மழை பெய்யாதுன்னு சொன்னான். இவன் ஜெபம் பண்ண முன்னாலதான் போய் சொன்னான். ஆமென். ஜெபிப்பதற்கு முன்னாக போய் சொல்லிவிட்டான். இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நான் போய் சொல்லியாச்சு, இனி மழை பெய்தா எனக்கு வார்த்தைக்கு என்ன இல்லை, விலை இல்லை. ஆமென். நீ போற இடத்துல, ஹாஸ்பிட்டல்ல போற இடத்துல, நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணி தயாரா வந்திருப்பேனே, அப்படி ஒன்றும் தயாரா இருந்தா உனக்கு ஆண்டவர் பிளாட்ஃபார்ம் தர மாட்டாரு. நீ பிளாட்ஃபார்மை உருவாக்குவது, நீ போகும் இடத்துல ஜெபித்து விட்டு வீட்டுல வா. வீட்டுல வந்து 1 மணி நேரம், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், அவர்களுக்கு விசுவாசத்தை கொடு, அவர்களுக்கு விடுதலை உண்டாகும், ஜெபம் பண்ணு. அங்க அற்புதங்கள் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நிறைய பேருக்கு போன்ல கார் ஓட்டிட்டே ஜெபம் பண்ணிருக்கிறேன். ஆனா எனக்கு உண்மையிலே மனசுல தோணும், நான் என்ன ஜெபம் பண்ண ஆண்டவரே, கார் ஓட்டிட்டு ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, வேற வழி இல்ல, எனக்கு கார் ஓட்டிட்டு தான் ஜெபம் பண்ண வேண்டி இருக்குது. அப்படியே போட்டுட்டு கார் ஓட்டிட்டு போன்ல ஜெபம் பண்ணிருக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு ராத்திரி உட்காரும் போது எல்லாம் பேசுவோம். நான் தனியா ஜெபத்துக்கு உட்காரும் போது, ஆண்டவரே நான் இப்படி ஜெபம் பண்ணேன், அவங்க உண்மையிலே ஆண்டவர் செய்யணும் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணாலும் ஒண்ணும் இல்லை, பட் எனக்கு ஜெபம் விசுவாசத்தை ஆண்டவர் பெருக்க வேண்டும். ஆனா கர்த்தர் செய்திருக்கிறார். அது நான் ஜெபம் பண்ணாலும் அல்ல, என்னுடைய வார்த்தை ஆண்டவரை கனப்படுத்தும் என்று ஆண்டவரை சமூகத்தில் நான் சமர்ப்பித்ததுனால. விசுவாசிகளுக்கு சொல்கிற மேக் எ பிளாட்ஃபார்ம். ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு நீங்க பிளாட்ஃபார்ம் உருவாக்காவிட்டால் எப்படி பிளாட்ஃபார்ம் உருவாகும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம் உண்டாக்கி இருக்கீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்களோடு கூட நம்ம பேசுறோம், மணிக்கூர் கணக்கில் குழுன்னு ஒரு கூட்டம், என்னெல்லாமோ நடக்குதுங்க. சரி விடுங்க, பேசுவோம். குழுன்னு நடந்தது என்னெல்லாமோ இப்போ ஒரே குழப்பம், எல்லா இடத்துலையும் குழப்பம். போலீஸ் கேஸ் குழுன்னு. ஹல்லேலூயா. போலீஸ்காரங்களும் கிடப்பில்லை. ஹல்லேலூயா. மகளிர் போலீஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும், ஐயோ பிரச்சனையே எங்கதான் வருது, குழுவுல தான் வருது. பிரைஸ் தி லார்ட். பேங்க்ல இருக்கிற ஆபீசர்ஸ் சொல்றாங்க, ஐயோ இந்த பொம்பளைனால எங்களுக்கு நிம்மதியே போச்சுன்னு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சொன்னாலும் புரியாது, அறிஞ்சும் செய்ய தெரியாது. நம்முடைய பாஸ்டர் சொல்லுவாங்க, ஒரு ஓட்டம் போய் கல்யாணத்துக்கு சொன்னானா, எல்லாம் கரெக்டா இருக்குதுன்னா 2 குறை மட்டும். அப்ப அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சொன்ன 2 குறை தானே, ஒரு பிரச்சனை இல்லை நாங்களாம். கடைசியில கல்யாணம் முடிச்சது என்ன குறைன்னு கேட்டாங்களாம், சொன்னாலும் கேட்காத அறிஞ்சும் செய்யாதுன்னு. இதை வச்சு என்ன செய்யுது? ஆமென். 2 குறை தான். என்னது? சொன்னாலும் கேட்காது, அறிஞ்சும் செய்யாது. இதை வச்சு காலம் தள்ளனா ஆண்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ரைட்.
உங்களுக்கு தெரியாதுங்க, ரைட், விட்டுறோம். இப்போ வேதத்துக்குள்ள இங்க வாசிக்கிற வாசிக்கிறோம். Praise the Lord. அங்கு ஒபதியாவுக்கு கொடுக்கப்பட்ட மூன்றாவது ஒரு மினிஸ்ட்ரி, ஊழியம், இட்ஸ் a platform. ஆகவே தேவனுடைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவருக்காக தேவனுடைய மகிமையை விளங்க செய்யும்படி make some platforms. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு பிளாட்ஃபார்மை உருவாக்க விரும்புகிறார். நீங்க குடும்பங்கள்ல பிளாட்ஃபார்ம் உண்டாக்குங்க. கூடி உட்கார்ந்து ஜெபிக்க தொடங்குங்க. Praise the Lord. கூடி உட்கார்ந்து ஜெபிக்க தொடங்குங்க. பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். சுவிசேஷத்தை சொல்ல தொடங்குங்கள். அவங்களோடு கூட உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்க பெருசா பிரசங்கம் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று மாலையில் அந்த கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு வரும்போது ஒரு சகோதரிட்ட என்கிட்ட சொன்னாங்க, அவங்க பெந்தைகோஸ்காரங்க. அவங்க சொன்னாங்க, அபிஷேகத்துக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் இருக்கதான் செய்யுதுன்னு. நாங்கிட்ட என்ன பிரச்சனை, என்ன வித்தியாசம்? அவர் சொன்னார்கள், இந்த அபிஷேகத்தில் இருக்கவங்களுக்கு வார்த்தை கொஞ்சம் எல்லாருக்கும் கைதட்டவும் எல்லாரையும் உற்சாகப்படுத்துது. மற்றவங்க சொன்னா என்னதோ உறக்கம் தான் வருது அப்படின்னா. இப்ப நான் சொன்னேன், அபிஷேகம் என்பது மட்டுமல்ல, நாம் அதை எப்பொழுது உணர தொடங்குகிறதோ அப்பொழுது அந்த வார்த்தை அவளுக்கு நேராய் கடந்து செல்லும். ஆமென். இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் உருவாக்க வேண்டும் என்றால் அந்த பிளாட்ஃபார்மை ஒழுங்கா போடுறதுக்கு இந்த இடம் சரியானதா சகதியானதா என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும். ஆமென். So we have a greatest mission. உபதியாவை குறித்து நான் முடிச்சுறேன். எல்லாரும் இப்பமே டைம் பார்த்துட்டாங்க. 11 மணி தான் நம்ம ஆராதனை முடிகிற நேரம். ஆமென். 12 மணிக்கு விட்டா போதும் சொல்றவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. பரவாயில்ல, சன்னி அங்கேருந்து கை வைத்துறாப்ல. ஏண்டா praise God. ஹல்லேலூயா. நான் கரெக்டா எனக்கு கரெக்டாக 11:15 அங்க ஒரு குழந்தை பிரதிஷ்டை நடத்தணும். அடுத்து 11:30 பிரசங்கம் பண்ணி 12:30 முடிச்சு 12:30 ஒரு ஞான ஸ்நான ஆராதனை, அது முடிச்சுட்டு திருவிருந்து இதெல்லாம் முடிக்கணும். அதனால நான் சீக்கிரமாய் போக வேண்டும். நான் முடித்து விடுகிறேன். 3 விதமான ஊழியத்தை சொன்னேன். ஒபதியா என்ற வார்த்தைக்கு servant of the Lord, தேவனுடைய ஊழியக்காரன் என்ற அர்த்தம். தேவனுடைய ஊழியத்துடைய 3 ஊழியம், அந்த ஊழியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். 1, பராமரிப்பது, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை பராமரிக்கிற ஊழியம். 2வது ஊழியம் என்னது? மெசஞ்சர், தூது சொல்வது. 3வது ஊழியம் அவன் தேவனுடைய மகிமையை விளங்குவதற்கான இடத்தை ஆயத்தப்படுத்துதல். இந்த 3 ஊழியத்தையும் ஒபதியா சரியா செய்தான். ஒபதியாவுடைய மினிஸ்ட்ரியுடைய நிறைவேறுதல், ஒபதியாவுடைய சர்வன்ட்ஹுட்டைய முழுமை, ஒபதியாவுடைய ஊழியக்கார தன்மையுடைய முழுமை எங்க தெரியுமா வெளிப்பட்டது? அவனுக்கு ஒரு பேரும் கிடைக்கல, புகழும் கிடைக்கல, அவனுக்கு ஒரு போஸ்டும் கிடைக்கல, பிராக்கெட் தீர்க்க தரிசன வர படைத்தவர்னு இல்ல. இன்னைக்கு ஊழியத்துல நிறைய பேருக்கு பிராக்கெட்ல தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், பிராக்கெட்ல அவரு, இப்படி நிறைய பிராக்கெட்டுகள்லாம் நிறைய இருக்குது. ஆனா அந்த பிராக்கெட் இவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. இவனுக்கு கிடைச்சது ஒரே ஒரு விஷயம், அங்கே ஜனங்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்து ஆகாபு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான். ஜனங்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்து எலியாவின் தெய்வமாகிய கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்க தொடங்கினார்கள். That is the result. இன்னைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற result in this land. இந்த தேசத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற பலன் என்ன தெரியுமா? நீயும் நானும் கர்த்தருக்காக ஊழியத்தை செய்யும் போது, கர்த்தருக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த தௌத்தியத்தை நிறைவேற்றுகிற நேரத்தில் இந்த தேசம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும். இந்த தேசம் கர்த்தரை அறிகிற நாட்கள் வரும். அங்கே அக்கினி இறங்கும். அங்கே வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பலிப்பொருட்களையும் அது பட்சித்து போடும். அது தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா. இந்த காலையிலே அமிதமான ஒரு ஊழியத்தின் நிறைவேறுதலை சபை காண வேண்டும்.